Good morning, champion. This is Professor R. Student from Government College of Technology. I am having my technical champion Gopi Kala. நீ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டிஎன்பிசி 2013 கேட்கப்பட்ட கேள்வி. A steel workpiece is to be milled. Material removal rate is 25 cm³ divided by minutes. Depth of cut and width of cut are 5 mm and 100 mm respectively. The rate of feed டேபிள் ஃபீட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து 50 சென்டிமீட்டர் per minute, 75 millimeter per minute, 50 millimeter per minute, அப்புறம் வந்து 100 millimeter per minute அப்படின்றது தான் இது. ஸோ எம்ஆர்ஆர் கொடுத்துட்டாங்க 25 cm³ per minute சொல்லிட்டாங்க. டெப்த் ஆஃப் கட் 5 mm, வித் ஆஃப் கட் வந்து 100 mm சொல்லிட்டாங்க. ஸோ எம்ஆர்ஆருக்கு ஃபார்முலா இருக்குது. எம்ஆர்ஆருக்கு வந்து என்ன ஃபார்முலா, டெப்த் ஆஃப் கட் இன்ட்டு வித் ஆஃப் கட் இன்ட்டு ஃபீட் அப்படின்றது தான் வந்தது. இப்போ ஃபீட் தான் கேட்டிருக்காங்க. எம்ஆர்ஆர் பை வித் பை டெப்த் போட்டோம்னா அது 25 cm³ per minute இருக்குது. இது 5 × 100 அப்படின்றது நமக்கு எம்எம்ல இருக்குது. ஸோ மேலே சென்டிமீட்டர் கியூப் வந்து மில்லிமீட்டர் கியூபாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு அது ஒரு 10⁻³ போடுறாங்க. அப்புறம் அடித்தா நமக்கு 50 mm per minute அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50 cm per minute இருக்குது, 50 mm per minute இருக்குது. நம்ம யூனிட் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியலனா வந்து நம்ம வந்து 50 cm per minute போட்டுருவோம். ஸோ தப்பாயிடும். ஸோ இங்கே வந்து யூனிட்டில் தான் நமக்கு இந்த கேம் விளையாடுறாங்க. யூனிட்டில் வந்து நமக்கு கேம் விளையாடுறாங்க. ஸோ யூனிட் வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Burnish process can give dash surface finish on the component. ஸோ என்ன மாதிரி சர்ஃபேஸ் ஃபினிஷ் கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாதிரி சர்ஃபேஸ் ஃபினிஷ்ன்றது கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து லோயஸ்ட், ஆப்ஷன் பி வந்து ஹையஸ்ட், ஆப்ஷன் சி வந்து பை டைரக்ஷனல், ஆப்ஷன் டி வந்து யூனி டைரக்ஷனல். இது சர்ஃபேஸ் ஃபினிஷிங் ஆப்ரேஷன். இந்த பர்னிஷிங்கிறது சர்ஃபேஸ் ஃபினிஷிங் ஆப்ரேஷன். அதனால அது ஐஎஸ் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டிஎன்பிசி 2019 கேட்ட கொஸ்டின் பார்க்குறோம். What is the purpose of inscribe the concentric circle on the face of the chuck in the lathe? ஸோ இன்ஸ்கிரைபிங் த கான்சென்ட்ரிக் சர்க்கிள், இது வந்து ஏன் வந்து இந்த பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இன்ஸ்கிரைபிங் த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த சக் இன் த லேத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏன் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறாங்க, to improve the appearance இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கா. ஆப்ஷன் பி to facilitate lubrication the chuck. ஆப்ஷன் சி வந்து to minimize the weight of the chuck. ஆப்ஷன் டி வந்து to facilitate the quick centering of the workpiece. ஸோ இது குயிக் சென்டரிங் ஆஃப் த ஒர்க் பீஸ் தான் வந்து இதுக்கான ஆன்சர். இன்ஸ்கிரைபிங் த கான்சென்ட்ரிக் வந்து குயிக் சென்டரிங் ஆஃப் த ஒர்க் பீஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டிஎன்பிசி 2019 கேட்கப்பட்ட கேள்வி. A steel shaft of 25 mm diameter is the turn at the cutting speed 50 meter per minute. Find the RPM of the shaft. ஆர்பிஎம் தான் கேட்குறாங்க. ஆர்பிஎம் வந்து என்னன்னா டயமீட்டர் கொடுத்துட்டாங்க. டயமீட்டர் வந்து நம்ம எம்எம்ல கொடுத்துருக்காங்க. அது மீட்டரா மாற்றதுக்கு 1000 வகுக்கணும். 5d/1000 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். E = 5d/1000. ஸோ வந்து நமக்கு எல்லா யூனிட்டும் எல்லா வேல்யூம் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு எண்ணும் கண்டுபிடிக்கிறாங்க. எண் வந்து 637 RPM அப்படின்னு வருது. இந்த ஃபார்முலா அடிக்கடிக்கு நம்ம இந்த P = 5d/60 வந்து 5d/1000 இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகுது. அடுத்த கொஸ்டின் டிஎன்பிசி 2019 கேட்கப்பட்ட கேள்வி தான். Stressing is option A, process of changing the shape of the grinding wheel. Option B, process of removing the metal loading and breaking away the glanced surface of the grinding wheel. Option C, the process of disposing the grinding wheel as is no longer useful. Option D, the process of adding excess abrasive grain on the grind wheel. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங்னா வந்து இம்ப்ரூவ் த கட்டிங் ஆக்ஷன் அப்படின்னு தான் பசங்க ஆகும். ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸிங்னா இம்ப்ரூவ் த கட்டிங் ஆக்ஷன். ஸோ ப்ராசஸிங் சேஞ்சிங் த ஷேப் ஆஃப் த கிரைண்டிங் வீல் வராது, டிஸ்போசிங் த கிரைண்டிங் வீல் வராது, ஆடிங் எக்ஸசிவ் அப்ரசிவ் கெயின் வராது. ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் த மெட்டல் லோடிங். ஸோ 2 அப்ரசிவ் கிரெயின் நடுவில் வந்து மெட்டல் பார்ட்டிகல் மாட்டிக்கிச்சுன்னா அந்த மாட்டிக்கிட்ட பார்ட்டிகளை எடுக்கிறதுக்கு தான் ரிமூவ் த மெட்டல் லோடிங். அண்ட் பிரேக்கிங் ஆஃப் த கிளேஸ்னா இந்த மிஷின் சர்ஃபேஸ் வந்து வரும். மிஷின் சர்ஃபேஸ் வந்துச்சுன்னா அந்த கிளேஸ்டு சர்ஃபேஸை வந்து பிரேக் பண்ணுறது, பிரேக்கிங் ஆஃப் த கிளேஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த கிரைண்டிங் வீல் அப்படின்ட்டு தான் இந்த ட்ரெஸ்ஸிங் தான் நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ ட்ரெஸ்ஸிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். கிரைண்டிங் வீலில் ட்ரெஸ்ஸிங்கிறத பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ்
டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கோபிகா மூலியமாக கற்றுக்கிட்ட கோபிகாவுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.